மாண்புமிகு இளைஞர்களே, இனிய நாள் மார்ச் 6, 2025. ஊக்கமூட்டும் வாழ்வின் விதி 65. வாழ்க்கை துணைக்கான விதிகள் 15. மனநிறைவே உயர்ந்த குறிக்கோள். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேண்டும் என பல பேர் கேளுங்களேன். மகிழ்ச்சியோடு இருந்தால் போதும், இதுதான் பதிலாக இருக்கும். சரி, உங்கள் குழந்தைகளுக்கு அவர்கள் எப்படி இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருந்தால் போதும் என்பார்கள். உங்கள் குழந்தைகள் ஒரு விண்வெளி ஆய்வாளராகவோ மருத்துவராகவோ ஆக வேண்டுமென விரும்பலாம். அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியும் கொடுக்கலாம். பயிற்சி கொடுத்து அவர்களை தகுதி உடையவர்களாகவும் ஆக்கலாம். மகிழ்ச்சி ஓர் மாயை என்பதால் அதனை துரத்தி செல்வது அவ்வளவு பயனுடையது அல்ல. மகிழ்ச்சி ஒரு மாயை என்பதால் அதனை துரத்தி செல்வது அவ்வளவு பயனுடையது அல்ல. வானவில்லின் நிறமாலை தோற்றத்தின் ஒரு முனையாக மகிழ்ச்சியை கொண்டால் மறுமுனை சோகம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த நேரங்களை அல்லது மகிழ்ச்சியாக இருந்த நினைத்த நேரங்களை மீண்டும் ஒரு முனை நினைத்து பார்த்தால் வேறு சில மிதமிஞ்சிய உணர்வுகளும் அதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வரும். ஒரு குழந்தை பிறக்கும் நிகழ்வு அற்புதமான விஷயம். ஆனால் உற்சாகம், ஆம். நல்ல முறையில் குழந்தை பிறந்து விட்டது எனில் நிம்மதி, ஆம். ஆனால் மகிழ்ச்சி அது தெரியவில்லை. பலர் விடுமுறை நாட்களில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என நினைக்கிறார்கள். ஓய்வாக கவலைகளில் இருந்து விடுதலை பெற்று உற்சாகமாக இருக்க முடியும் என எண்ணுகிறார்கள். ஆம், சிலர் அப்படி இருக்கவும் செய்கிறார்கள். மகிழ்ச்சியை லட்சியமாக கொள்வது உயர்ந்ததே சிறந்தது என்ற வகையை சார்ந்தது. நீங்கள் அந்த உயரத்தை என்றைக்கும் எட்டப்போவதில்லை. ஏனெனில் அந்த உயரத்துக்கு எல்லை கிடையாது. எல்லா நேரமும் நீங்கள் இருப்பதை விட உயர்வான ஒன்றை பெறுவதைத்தான் முயற்சிப்பீர்கள். மகிழ்ச்சியை அடைய முயல்வதற்கு பதிலாக திருப்தியை எதிர்பார்ப்பது நல்லது. நம்மால் அதை அடைய முடியும். அது முக்கியமான லட்சியமும் கூட. குறிப்பாக உறவுகளில் இந்த சிக்கல் அதிகம். இருவரில் யார் செய்தது சரி, யார் தவறு என்று தேடுவதிலும், அப்படி நடந்து கொள்ளும்போது என்ன நிகழ்கிறது என்று தெரிந்து கொள்வதிலும் மேற்சொன்ன அடிப்படைத்தான் பலர் காதலில் மூழ்கி போக வேண்டும் என்று விரும்புவார்கள். அது என்ன ரசாயன மாற்றமோ, மத்தாப்பு வெளிச்சங்களும் வண்ணத்து பூச்சிகள் பறப்பதும் நம்ப முடியாத உணர்வுகளும். அவை அற்புதமானவை, மிதமிஞ்சிய நிலை. அதனால் அதன் தீவிரம், அதன் தூக்கம் முடிவில்லாத ஒன்று. சில சமயங்களில் நீங்கள் யதார்த்த நிலையை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டிய அவசியம். யாரும் அத்தகைய தீவிரத்துடன் எப்போதும் வாழ இயலாது. இந்த உயர்ந்த நிலையில் எப்போதும் இருக்க இயலாது. அந்த மிக உற்சாகமான நிலையை நாம் கடந்த பிறகு திருப்தி என்பது மிகவும் மதிப்புள்ளது. ஏனெனில் என்றைக்கும் அழிவில்லாதது அது. ஆகவே நீங்கள் யாருடனாவது இருக்கும்போது மனத்தில் மத்தாப்பு வெளிச்சமோ, இதயம் தடதடவென அடிக்காமலோ, மிதமிஞ்சிய உணர்வுகளோ இல்லாமல் இருந்தால் கவலைப்படாதீர்கள். திருப்தியும் பரவச நிலையும் அன்பு மட்டும் இருக்கிறதா என்று பாருங்கள். கவலைப்படாதீர்கள். திருப்தியும் பரவச நிலையும் அன்பும் மட்டும் இருக்கிறதா என்று பாருங்கள். அதுவே போதும். நாளை சந்திப்போம்.